அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீனிவாசம் சமையலில் வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுதான் ரவா லட்டு. இந்த ரவா லட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இந்த ஸ்வீட் நம்ம பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை. அது இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா பெருசாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிச்சிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய நெய்யில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம். அதை கூட சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரவையை வறுத்துருங்க. ரவை நல்லா பொன்னிறமாக ஆனால் தான் லட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் ஒரே அளவு தான் இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பவுடர் பண்ணிடுங்க ரவை சர்க்கரை கலவையை. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருக்கியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடான நெய்யை நம்ம அப்படியும் எடுத்து ரவையில் அப்படியும் கலந்துருங்க. கலந்துட்டு இது இப்போ சூடாக இருக்கும், நம்ம கைகளால் தொட முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கைகளால் கலந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பிடிக்கிறப்ப லட்டு உடையாமல் இப்படி இருக்கணும். அப்படின்னா சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது சில நேரங்களில் அப்படியே உடஞ்சி போச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். இன்றைக்கி 1/4 கிலோ ரவையில் எனக்கு ஒரு 12 லட்டு கிடச்சிச்சு. நான் இந்த ரவா லட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆஹா, வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.